ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் அரிசியும் துவரம்பருப்பையும் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க இந்த சாதத்துக்கே ரொம்பவே நல்லா ருசியாக இருக்கும். அது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த காய் எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம் இல்லைங்களா? இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லா குழைவாக வரும். உப்பு சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஓரளவு நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சாதத்துக்கு பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்ததும் 4 விசில் போட்டு வேக வச்சுருங்க. கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது விசில் அடங்கினதும் பாருங்கள் சாதம் எவ்வளோ நல்லா தலை கொன்று குலைவாக இருக்குன்ட்டு. இது எவ்வளோ நேரம் இருந்தாலுமே இதே மாதிரி நல்லா குலைவாக இருக்குங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக நான் இன்னொரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி அதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சாதத்தில் கொட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறிடலாங்க. சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.